அமெரிக்கத்தில் மே 2ஆம் தேதி மீண்டும் ஒரு நிலையற்ற வானிலை நிலவும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முன்னறிவிப்பை தொடர்ந்து நாட்டில் எதிர்பார்க்கப்படும் இந்த நிலையற்ற வானிலை எதிர்கொள்ள அமெரிக்க அரசு தற்போது தயாராகி வருகிறது. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி நாட்டில் நிலவிய மோசமான வானிலையின் போது பெய்த கனமழையால் அமெரிக்கம் எங்கும் பாதிப்புகள் உள்ளான நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமெரிக்கத்தின் தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது உயர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி வருவதாக கூறியுள்ளது. மேலும் இந்த சந்திப்பின் போது இந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் நிலைமையை சமாளிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களின் தயார் நிலை குறித்தும் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் விவாதிக்கப்படும் என அதிகாரிகளின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த முக்கியமான நேரத்தில் இது குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மேலும் துல்லியமான தகவல் வழிகாட்டுதல் மற்றும் புதுப்பிப்புகளை பெற அதிகாரபூர்வ ஆதாரங்களை பின்பற்ற வேண்டும் என குடியிருப்பாளர்களை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். கூடுதலாக மோசமான வானிலையின் போது குறிப்பாக அதிக மழை பெய்யும் பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் பாதுகாப்பான நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், பள்ளத்தாக்குகள் மற்றும் நீரோடை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அமெரிக்கத்தின் அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.